என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அந்த ட்ரெயினில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வந்தாச்சு பெங்களூர் டு மதுரை வந்தே பாரத் ட்ரெயின் வந்தாச்சுங்க. ரொம்பவும் சந்தோஷமான விஷயங்க. ரொம்ப நாளாக இது வந்து இந்த ட்ரெயின் வந்து விடமாட்டாங்களா ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தவங்க. இப்போ வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து விட்டாங்க. அதுவும் கண்டோன்மெண்ட் டு மதுரைங்க. பெங்களூரில் வந்து மெயினான 4 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. அதில் வந்து ஒன்று வந்து யஷ்வந்த்பூர், மெஜஸ்டிக், கண்டோன்மெண்ட், பைப்பநல்லிங்க. இப்போ வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கண்டோன்மெண்ட்டில் தாங்க விட்டுருக்குறாங்க. கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம வந்து மெயின் கேட் வழியாக தான் வரணும். இப்போ வந்து பேக் சைட் கேட் வழியாக வந்து நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குங்க. ஏண்டா மதுரைக்கு வந்து மைசூர் டு தூத்துக்குடி, திருநெல்வேலி டு மைசூர் தாங்க நம்ம போய்கிட்டு இருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து பெங்களூர்லேருந்து மதுரைக்கு போயிடலாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குங்க. மெயின் கேட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வாசி நாங்கள் வந்து இப்போ வந்து பேக் சைட் கேட்லேருந்து இப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்கோங்க. கண்டோன்மெண்ட்டில் வந்து 2 பிளாட்ஃபார்ம் தாங்க இருந்துச்சு. இப்போ வந்து வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்க வாசி 2 பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்ட்ரா பாருங்கள் விட்டுட்டாங்க. பாருங்கள் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். புதுசாக வந்து 2 பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அது இது தாங்க. வந்தே பாரத் ட்ரெயின் வர பிளாட்ஃபார்முக்கு வந்து நாங்கள் வந்துட்டோங்க. நாங்கள் வந்து கரெக்டாக 12:30 வந்துட்டோம். பாருங்கள் முன்னாடி பிளாட்ஃபார்மத்தில் வந்து பாருங்கள் டபுள் டெக்கர் டோர் வந்து பெங்களூர் டு சென்னை வந்து ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். பாருங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கரெக்டாக 12:30 கண்டோன்மெண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. அது பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்டா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. உள்ளே எப்படி இருக்கும் வைக்கும் அப்படின்றதுக்காக. மொத்தம் வந்து இந்த ட்ரெயினில் வந்து 10 கோச் இருக்குங்க. 10 கோச்சில் வந்து 2 கோச் வந்து இன்ஜின் இருக்குங்க. 1 வந்து எக்ஸிக்யூட் கார் இருக்குதுங்க. மற்ற வந்து 7 வந்து ஏசி சேர் கார் வந்து இருக்குதுங்க.
ட்ரெயின் வந்து நின்ற உடனே நம்ம வந்து ஏற முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே டோர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கு தான். அது அவங்க வந்து ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வந்து ஏற முடியும் ட்ரெயினில். வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் தாங்க. ட்ரெயினில் வந்து ஏறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சேர் ஃபுல்லாக ஏசி சேர் கார் தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரும் இருக்குது. நாங்கள் வந்து ஏசி சேர் காரில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். உள்ளே போனோடனே நாங்கள் பார்த்தா அப்படியே ஃப்ளைட் மாதிரியே தெரிஞ்சிச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு வந்து 2 கோச்சில் வந்து சீட் கிடச்சிச்சுங்க. பசங்களுக்கு வந்து C5லையும் எனக்கு வந்து C4லையும் வந்து சீட் கிடச்சிச்சுங்க. அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். லக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு வந்து சேர் வந்து 1, 2 நம்பர் தாங்க கொடுத்துருந்தாங்க. டாய்லெட்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுங்க. உள்ளேயும் பாருங்கள், நம்ம வந்து போனோம்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டோர் வந்து ஓப்பன் ஆயிருங்க. என்னோட பையன் பாருங்கள், என்னோட காப்பில் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின் முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னு ரொம்ப சந்தோஷங்க. வாங்கம்மா போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போய் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக ஃபோட்டோவும் எடுத்துட்டோம். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கரெக்டாக 8 ஸ்டேஷனில் வந்து நிற்கிதுங்க. பெங்களூர் வந்து கண்டோன்மெண்ட்டு, கிருஷ்ணராஜபுரம், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரைங்க. கரெக்டாக 8 ஸ்டேஷனில் வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து வாரத்தில் 6 நாள் மட்டும் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மட்டும் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இருக்காதுங்க. மற்ற 6 நாளுமே இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து மதுரை டு பெங்களூர், பெங்களூர் டு மதுரை வந்துக்கிட்டே இருக்குங்க. முன்னாடி சொன்ன மாதிரி டாய்லெட்லாம் எல்லாமே நல்லா க்ளீனாக இருந்துச்சுங்க. ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சுங்க. கரெக்டாக 1:20க்கெலாம் ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சுங்க.
ட்ரெயின் கிளம்புனோன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணாங்க, 2 ஃபேமிலி வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா, அதான் கரெக்ட் டயத்துக்கு வந்து ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிருங்க. இந்த வந்தே பாரத் வந்து பெங்களூர் டு மதுரை டோட்டல் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து 573 கிலோமீட்டருங்க. அந்த ஏசி சேர் காருக்கு வந்து நாங்கள் வந்து புக் பண்ணது வந்து 1740 ருபீஸுங்க. நாங்கள் வந்து ஃபுட்டோடு சேர்த்து தான் 1740. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் வந்து பெங்களூர் டு மதுரை வந்து 3060ங்க, அது ஃபுட்டோடு சேர்த்து. எக்ஸிக்யூட்டிவ் கார் சேரில் வந்து 300 டிகிரி செல்சியஸ் ரொட்டேட் வந்து நம்ம வந்து பண்ணலாமாங்க. அதே மாதிரி அதில் வந்து ஸ்நாக்ஸ் ஹேண்டில் வந்து கைப்பிடிப்போம் பார்த்தீங்களா, அது உள்ளேயே இருக்குங்களா. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கார் வந்து போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், போய் பார்க்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் தான் போகலை. அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சுங்க, கிருஷ்ணராஜபுரங்க. பெங்களூருக்கு அடுத்து ஸ்டாப் பண்ணுவாங்கண்டா கிருஷ்ணராஜபுரத்தில் தாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அதில் வந்து பேசஞ்சரில் எல்லாமே ஏறினாங்க. கிருஷ்ணராஜபுரம் ஸ்டேஷனை தாண்டினோடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃபுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து பே பண்ணியிருந்தோம். ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கொஞ்சம் கூட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, பொரியல் மாதிரி. அப்புறம் பருப்பு கூட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 சப்பாத்தி, அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. தயிரும் கொடுத்துருந்தாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். தயிர் கொடுத்துருந்தாங்க, ஊறுகாய் பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. கிருஷ்ணராஜபுரத்தை தாண்டினோடனே அப்படியே பங்கார்பேட்டை வழியாக வந்துருச்சுங்க. எல்லாமே அப்படியே ஆந்திரா பார்டர் வழியாக தாங்க வந்துச்சு. அடுத்த ஸ்டேஷன் வந்து சேலங்க. ஃபுல்லாக ஆந்திரா பார்டர் தான். நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஃபுல்லு இந்த சைடு 2 சைடுமே நல்லா மரங்கள், மலை. ரெண்டு சைடுமே அப்படி பார்க்குறதுக்கு வந்து நல்லா கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க.
கரெக்டாக 4:20க்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. மசாலா சேவு, முறுமுறா, கேரமல் பாப்கார்ன் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு மசால் வடை வேறு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மேங்கோ ஜூஸில், அப்புறம் ஒரு டொமேட்டோ கிச்சன். கரெக்டாக 4:20க்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. பருப்பு வடையெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்நாக்ஸ் கொடுத்த உடனே இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சுடு தண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பவுடர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாமே அதில் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லு மழை தாங்க. கரெக்டாக இப்போ வந்து டைம் வந்து 4:20ங்க. 4:20 ஆச்சு. பாருங்கள் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது. கரெக்டாக 4:55க்கு சேலம் வந்தாச்சுங்க. அடுத்து வந்து கரூர் ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. கரெக்டாக டைம் வந்து 6:02 ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஷன் திருச்சிராப்பள்ளி வந்துருச்சுங்க. கரெக்டாக 7:20க்கு திருச்சிராப்பள்ளி வந்துருச்சு. நைட்டு டின்னர் வந்துருச்சுங்க. பன்னீர் கிரேவி, கீ ரைஸ், டால், சப்பாத்தி, பிக்கிள், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். நைட் டின்னருங்க அது. அப்புறம் கோடு.
நைட் டின்னர். சப்பாத்தி கூட பன்னீர் கிரேவி. டேஸ்ட்டு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. எங்கே இருப்பியா? திண்டுக்கல் வந்துருச்சுங்க. 8:33க்கு கரெக்டாக திண்டுக்கல் வந்துருச்சுங்க. திண்டுக்கல் எடுக்கிறேன். விடு அங்கே பார்த்து